பிக் பாஸ் சீசன் 8லேருந்து கடந்த வாரம் எவிக்ட் ஆகி வெளில போன மஞ்சரி பிக் பாஸ் வீட்டில் நடக்கக்கூடிய பல விஷயங்களை பற்றியும் நாம் நினச்சிட்டு இருக்கக்கூடிய பல விஷயங்கள் நம்ம பார்வைகளுடைய விஷயங்கள் எதுவுமே உண்மை இல்லை அப்படிங்கிற மாதிரி ஓப்பனாக ஷேர் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த வெளியில் பார்க்க போகிறோம். பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்த போட்டியாளர்களையே ஒரு ஸ்ட்ராங்கான போட்டியாளராக கருதப்பட்டவங்க மஞ்சரி. எதிர்பாராத விதமாக கடந்த வாரம் நடந்த டபுள் எலிமினேஷன் மூலயமா அவங்க எவிக்ட் ஆகி வெளில வந்துட்டாங்க. வெளில வந்துருக்கூடிய மஞ்சரி ஹவுஸ்மேட்ஸை நடந்த பல விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நீங்கள் பார்க்கக்கூடிய விஷயங்கள் எதுவுமே உங்கள் பார்வைக்கு என்ன தெரியுதோ அது எதுவும் உண்மை கிடையாது. உதாரணத்துக்கு மிட் நைட்டில் நானும் ஜாக்லினும் உட்காந்து சண்டை போடுற மாதிரியோ ஆர்கியூமெண்ட் பண்ணுற மாதிரி விஷயம் தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் அது எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நார்மலான ஒரு கான்வர்சேஷன் தான். அதே மாதிரி விஷாலை பொறுத்த வரைக்கும் தர்ஷியா கிட்ட உட்காந்து பேசுறதா இருக்கட்டும், அன்ஷிதாவோட உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், அது எல்லாமே அவங்களோட ஃப்யூச்சரை பற்றியும் அவங்களோட கெரியரை பற்றியும் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருப்பாங்க. வெளில வந்து பார்க்கும்போது நிறைய விஷயங்களை பார்க்கக்கூடிய வியூவர்ஸ் வந்து தப்பாக அணுகியிருக்காங்க அப்படின்னு புரிஞ்சிக்க முடியுது. அது நம்ம அவங்க மேலே தப்பு சொல்ல முடியாது. அவங்க இடத்துல நானாக இருந்தாலும் அதான் நினச்சிருப்பேன். ஆனால் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு இந்த பிக் பாஸ் ஷோ அந்தளவுக்கு ரொம்ப மோசமான விஷயம் கிடையாது. நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணிக்கிறதுக்கான ஒரு இடம். நான் உள்ளே போனப்போ ஒரு வாரம் தான் உள்ளே இருப்பேன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் 6-7 வாரங்கள் உள்ளே இருக்கிறதான வாய்ப்பை எனக்கு மக்கள் கொடுத்தாங்க. உள்ளே கற்றுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒருத்தவங்க என் மேலே கோவத்தையோ வன்மத்தையோ காட்டுறாங்கன்னா அதுக்கு அடுத்த நிமிஷம் அவங்க எப்பவும் போல வந்து சாப்பிட்றியான்னு கேட்பாங்க. அதுதான் இந்த ஷோவில் நான் கற்றுக்கிட்ட பெரிய விஷயம். ஒருத்தவங்க மேலே எவ்வளோ வெறுப்பாக இருந்தாலும் அந்த வெறுப்பை ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரத்துலேருந்து தூக்கி எறிஞ்சிட முடியும். 24/7 நடக்கிற எல்லா விஷயங்களும் உங்களுக்கு காமிக்கப்படுறது கிடையாது. நேற்று நடந்த விஷயங்கள் தான் உங்களுக்கு இன்றைக்கி டெலிகாஸ்ட் ஆகுது. 24/7 நீங்கள் அதை பார்க்குறீங்க. அதில் நிறைய விஷயங்களை ட்ரிம் பண்ணுறாங்க, கட் பண்ணுறாங்க, வேறு ஏதாவது வார்த்தைகள் வரும்போது அதை மியூட் பண்ணுறாங்க. அதுக்கு காரணம் இந்த ஷோவோட டெக்கோரம் குறையக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். அப்படிப்பட்ட ஷோவில் 24/7 நீங்கள் பார்க்கக்கூடிய எல்லா விஷயங்களும் அங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள் மாதிரி கிடையாது. இந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு நபர்களும் என்னை பொறுத்த வரைக்கும் பியூர் சோல் தான். ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி ஒரு கருத்து வேறுபாடு இருந்தாலும் அது எல்லாமே இந்த கேமுக்காக தான் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்களை மஞ்சரி ஷேர் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, சிறகடிக ஆசை சீரியலில் ரோஹிணி அப்படிங்கிற கதாபாத்திரம் மூலம் நடித்து ஃபேமஸ் ஆனவங்க தான் நடிகை சல்மா அருண். சொல்லப்போனால் வில்லி கதாபாத்திரத்துக்கு இப்போதைக்கு விஜய் டிவியில் இவங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லைங்கிற அளவுக்கு நல்ல பேர் வாங்கியிருக்காங்க. எப்போதுமே சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கக்கூடிய சல்மா அருண் இப்போ ரீசெண்டாக ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காங்க. அந்த போஸ்ட்டில் அவங்க ஃபேமிலியோடு சேர்ந்து புது காரை ஒன்று பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ வந்திருக்குது. திருமணம் குழந்தைன்னு ஆனதுக்கு அப்புறமும் நடிக்கிறதுக்கு கிளம்பிருக்கக்கூடிய சல்மா அருண் இப்போ புது கார் ஒன்று வாங்கியிருக்காங்க. அந்த காரோட டெலிவரி வீடியோவை அவங்களோட சோஷியல் மீடியா பேஜில் ஷேர் பண்ணியிருக்காங்க. அவங்க வாங்கிக்கூடிய கார் மாடல் MG ஹெக்டார் அப்படிங்கிற மாதிரியும், ரொம்ப கஷ்டப்பட்டு நல்ல இடத்துக்கு வந்ததுக்கப்புறமா அந்த காரை வாங்கியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரியும் சல்மா அருண் ஷேர் பண்ணியிருக்காங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.